ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காட்டிட்டு தான் நான் வந்து சமையலுக்கு போவேன். இன்றைக்கி புதுவிதமாக வந்து உழவர் சந்தைக்கு போனேங்க. ரொம்ப நாளாச்சு உழவர் சந்தைக்கு போய். உழவர் சந்தைக்கெல்லாம் வந்து காய்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா விலையும் வந்து சேமாக இருக்கும் எல்லா கடையிலையும். நல்லா பாருங்களேன், காயெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து சுரக்காய் வாங்குறதுக்காண்டி தான் போனேன். எங்கள் அம்மா கொஞ்சம் லைட்டாக இந்த கால் வீங்கிறக்காண்டி ஜூஸு, அந்த கூட்டு குழம்பு கொடுத்தா நல்லது, சீக்கிரமே அந்த தண்ணிச்சத்து வந்து வத்திருன்னு சொன்னாங்க. அதனால் நான் வாங்குறதுக்கு போனேன். பட் அந்த நாட்டு சுரக்காய் வந்து இல்லவே இல்லை. பட் அன்றைக்கி காலையிலே வந்து எங்கள் வீட்டு முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை வச்சு தான் இன்றைக்கி சுரக்காய் குழம்பு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். சுரக்காய் கூட்டு அதுக்கேற்றாப்புல என்ன சைடிஷ் வச்சா பிள்ளைங்க குயிக்காக வந்து அந்த சாம்பாரை தீக்குங்க. ஆனால் இது வந்து சைடிஷ் இல்லாமல் நம்ம அப்பளமும் கொடுத்தாலுமே சுரக்காய் குழம்பு வந்து சாம்பாரை வந்து அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ பச்சை பச்சுன்னு அவ்வளோ உழவர் சந்தையில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அவங்களுக்கு தாங்க இனிய பொங்கல் வாழ்த்துக்களே நம்ம சொல்லலாம். அட்வான்ஸ் இனிய பொங்கல் வாழ்த்து. உழவர் சந்தையில் இருக்கிறவங்க அனைத்து விவசாயிகளுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படியே ரசிப்பேன். நான் வாங்காட்டினாலும் தேவையான காய்களை வந்து அந்த ஒரு வாரத்துக்கு வாங்கிக்கிட்டு, எது குறைவாக விற்கிதோ அதை பார்த்து வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். பீன்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளவு, ஆனால் சேமாக அந்த போர்டிலலாம் எழுதி போட்டிருப்பாங்க, சேமான ரேட்டு தான் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி சுரக்காய் வந்து வீட்டு மணிக்கே வந்துச்சு, கிடச்சிருச்சு. மார்க்கெட்டில் இல்லைன்ட்டாங்க, அந்த ஹைப்ரிட் தான் இருந்துச்சு. பட் நாட்டு சுரக்காய் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. பாருங்களேன், புதினா கொத்தமல்லினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து அப்படியே நிறையா அப்படியே நம்ம 10 ரூபாய்க்குனாலே ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. லெமனு, நம்ம பொங்கலுக்குரியதை தேவையானதை எல்லாமே வாங்கிட்டு அப்படியே லைட்டாக நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே எனக்கு வீடியோ எடுத்து இதையும் நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு சும்மா எடுத்து வச்சேன். பட் இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பொங்கலுக்கு முன்னுக்கு வந்து நம்ம இதை சொல்லி அவங்களுக்கு அட்வான்ஸ் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அப்படியே நம்ம சுரக்காய் குழம்பு வந்து ஆரம்பிக்கலாம். பொங்கல் பதிவுகள் வந்து இனிவரும் அடுத்த பதிவுகளில் நான் போடுவேன். நம்ம ரொம்ப வந்து வேலைகள் அதிகமாக இருந்தனால பொங்கல் பண்ணி போட முடியலை. இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டி நம்ம நாளைக்கு என்ன பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து வீடியோவாக கொடுப்பேன். இன்றைக்கி தேவையான காய்கறிகளை அப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து இது வெண்டைக்காய் வந்து 1/4 கிலோ 15 ரூபா, ஒரு இடத்துல 10 ரூபா அப்படி விற்கும். ஆனால் வெண்டைக்காய்லாம் வந்து நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. ஏன்னா வீட்டு தோட்டத்தில் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் வெண்டைக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை, ஒரு முறை வந்து கொடுத்துருவேன். ஏன்னா அவ்வளவு ஞாபக சக்தி உள்ளதில். கத்திரிக்காய் எல்லாமே வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையானது, தைப்பூசத்துக்கு தேவையான பொருட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வீடியோவை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர போகிறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து நான் எப்போயுமே வந்து ரசிப்பேன் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத. பாருங்களேன், அந்த முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் வந்து அவ்வளோ அழகழகாக வந்து கொட்டி வச்சுருப்பாங்க அந்த உழவர் சந்தையில். ஒரு ஈவனாக தான் விலை இருக்கும். போர்ட்லேயே நம்ம எழுதி போட்டிருப்பாங்க. நாங்கள் இருக்க ஏரியா பக்கத்தில் ஆனையூருன்னு இருக்குது. அந்த ஆனையூர் கம்மா பக்கத்தில் தான் வந்து இந்த உழவர் சந்தை இருக்குது. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த சுரக்காய் சாம்பார் எப்படி வச்சு அதுக்கு என்னென்ன சைடிஷ்ஷு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி சுரக்காய் குழம்பு தான் சாம்பார் வைக்க போகிறோம். சுரக்காய் வந்து நல்ல சீசனல் காய் தான், நல்லா குறைச்ச விலை. இந்த இது வந்து 50 ரூபாங்க. வீட்டு மணிக்கே கொண்டு வந்தாங்க அந்த சுரக்காய். இது நாட்டு சுரக்காய். இன்னொன்று வந்து நீளமாக இருக்கும். சுரக்காய் வந்து நல்ல உடல் எடையை குறைக்குங்க, நல்ல செரிமானத்தை மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும் உதவுகிறது. இதில் நிறைய நீர்ச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின்கள் ஏபிசி நிறைய இருக்குங்க. இது சிறியவர் முதல் பெரியவர்கள் முதல் நல்ல ஒரு டைஜன் ஆகக்கூடிய ஒரு காய் தாங்க சுரக்காய். நல்ல உடல் எடையும் உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. இதில் பாதி மட்டும் எடுத்துட்டேன், பாதி எடுத்து இதில் விதையெல்லாம் நீக்கக்கூடாது. தொலியை மட்டும் ரொம்ப கொஞ்சம் நாட்டு சுரக்காய்னால அந்த சுரக்காய் விட ஹைப்ரிட்டை விட நாட்டு சுரக்காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். தொலியை சீவிட்டு கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் துவரம் பருப்பு நம்ம வேக போட்டு அதில் விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், சீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு விசிலுக்கு குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னா, ரேஷன் பருப்பு தான் வச்சேன். எப்பயும் போல் இதை கட் பண்ணி சீவிரணும். கட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு இப்போ பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பாதி வேக்காடு ஆகும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, எப்பயும் போல் வைக்கிற சாம்பார் தான்.
அதை அப்படியே பருப்பு தூக்கி போட்டுட்டு சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனு, அது மஞ்சள்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதில் பருப்பில் வேக போட்டிருக்கோம். அப்புறம் சில்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் குழம்பு மிளகா பொடி நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டிருக்கேன். 3 பொடியும் போட்டு நல்லா வேக வச்சிடணும். நல்லா பருப்பு வெந்துருச்சு, காயும் வேக விட்டுட்டு இதோட நீங்கள் முருங்கைக்காவும் போட்டு வைக்கலாம், அது நல்லாயிருக்கும். பட் சுரக்காய் மட்டும் போட்டு விட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. பெரிய முதல் சிறிய முதல் எல்லாருமே சாப்பிட்லாங்க. சூப்பராக. இது நிறைய நீர்ச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏபிசி தாதுக்கள் நிறையா இருக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம் நல்லா நிறைந்த ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய்ங்க. இது சம்மர் காலத்தில் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக எடுத்துக்கிறணும். உடல் எடையை குறைக்கிறவங்க இதை ஒரு ஜூஸாகவே மேக் பண்ணி குடிக்கிறாங்க. இதில் வந்து புளி வந்து லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சோண்டு சுரக்காய், எந்த சாம்பார்னாலே கொஞ்சோண்டு ஊற்றுவேன். சுரக்காய்க்கு கண்டிப்பாக கொஞ்சோண்டு புளி ஊற்றி இறக்கி தாளித்து விட்டு இப்போ ஃபைனலாக வந்து சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. சாம்பார்த்து இட்லி, தோசை, அப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். பிள்ளைய விரும்பி வந்து இந்த சுரக்காய் சாம்பார் காலையில் வச்சா சாயங்காலமே தேய்த்துருவாங்க. நல்லா சாஃப்டான காயில் தான். இது இன்னொரு விதமாக வந்து சாம்பாரில் போடலாம். அப்புறம் பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி வச்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இதில் கூட மோர் குழம்புல கூட போட்டு கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு சாம்பார். இன்றைக்கி மல்லி சட்னி ஆச்சு, இட்லி, தோசை தாங்க. இது ரெண்டையும் கொண்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம சாதம் ஒயிட் ரைஸ் வச்சு உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நல்லா காரமாக போட்டு, அன்றைக்கி உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்தனால கொஞ்சம் நான் அன்றைக்கி பஜ்ஜியும் போட்டு கொடுத்தேன். அப்படி ஒரு ஐடியா தோணும். சூடாக 2 சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு மாவு இருந்தனால டக்குன்னு போட்டு கொடுத்துட்டேன். இதுவும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவாங்க. உருளைக்கிழங்கு மேட்சாக இருக்கும் சுரக்காய்க்கு. பீன்ஸ் கேரட்டு அதுவும் கொஞ்சம் காரசாரமாக வச்சாலும் சாம்பாருக்கு, சுரக்காய் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷு. அப்புறம் அப்பளம் காட்ட முடியல, அப்பளத்தை பொரிச்சு கொடுக்கலாம். அப்பளம் எம்மியாக இருக்குங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம கிரேவி ஆட்டு வச்சது காரமாக, உருளைக்கிழங்கும் சோயா பீன்ஸ் இல்லாட்டி பட்டாணி கிரேவி மாதிரி வச்சு கொடுக்கலாம். அப்புறம் இது மிளகு பெப்பர் மாதிரி போட்டு வாழைக்காய் வறுவல். கண்டிப்பாக வந்து சீசனல் டயத்தில் சுரக்காய் குழம்பு, சுரக்காய் கூட்டு, அப்புறம் மோர் குழம்புல போட்டு கொடுக்கலாம். அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சுரக்காய் மறந்தாங்க. அவ்வளோ ஆரோக்கியமான உணவு. நன்றி, வணக்கம்.